Hello guys, welcome to Tamil Train Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன ட்ரெயினில் vlog பண்ண போகிறோம்னா பிரின்ஸ் ஆஃப் கார்ட் லைன்னு அழைக்கப்படுற பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்லங்க திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனில் இருக்கோம். இங்கேருந்து நம்ம வந்து ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ட்ரெயின் நம்பர் 12606 காரைக்குடியிலேருந்து காலையில் 5:35 கிளம்பி சென்னை எழும்பூர் வந்து மதியம் 12:15 போய் சேருதுங்க. அதே மாதிரி மறுமார்க்கத்தில் சென்னை எழும்பூர்லேருந்து மதியம் 3:45 கிளம்பி இங்கே காரைக்குடிக்கு வந்து நைட்டு 10:35 வந்து சேருதுங்க. இந்த ட்ரெயின் வந்து சென்னையிலேருந்து திருச்சிலேருந்து சென்னைக்கு வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. லேட்டர் 2013 இந்த ட்ரெயினை வந்து காரைக்குடி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ட்ரெயின் வந்து காரைக்குடியிலேருந்து வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரீச் ஆயிடுவோம். அரைவல் ஸ்பாட் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஆன்போர்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க கைஸ், நம்மளோட லிங்க் பார்த்துக்கோங்க. ஈரோடோட வேப் 7 39191. ட்ரெயின் திருச்சி தாண்டி போயிட்டுருக்குங்க. திருச்சி டவுன் ஸ்கிப் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம போயிட்டு வாஷ்ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம் பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட்டில். வாங்க. கீழே ஒரு ஜக் இருக்குங்க அண்ட் டேப் இருக்குது. இங்கே வந்து ஹேங்கர் இருக்குது, துணி மாட்டிக்கலாம். அண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த லிக்விட் சோப் இல்லை, இந்த ஃபயர் அலார்ம் சிஸ்டம் இருக்குது. பட் இதனால் இது ஒர்க் ஆகுமா என்ன இதுன்னு தெரியல. அண்ட் ஒரு மிரர் இருக்குங்க, பெரிய மிரரில் சின்ன மிரர் தான் பாருங்கள். எவ்வளோ பெரிய சைஸ், இதில் பாதி தான் மிரர் இருக்குது. ஓகே, இங்கே டேப் இருக்குது, தனியாக வருதுங்க. ஸோ ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் வாஷ்ரூம் பார்த்தாச்சு. வாங்க வெளில போகலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஸ்ரீரங்கம் இருக்குது. ஸ்ரீரங்கம் அரைவல் கேப்சர் பண்ணலாம். வாங்க. ஸ்ரீரங்கம் மறைவாக இருக்காங்க. இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு 2 minutes ஆஃப் ஹால்ட் தாங்க. அண்ட் ஸ்ரீரங்கமில் என்ன ஃபேமஸ்னால் டெம்பிள் தாங்க. டெம்பிள் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே ஸ்ரீரங்கமில் இருக்கிற ஸ்ரீ ரங்கநாத சாமி டெம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்பவே ஃபேமஸ். இங்கே அதோட ராஜகோபுரம் பார்த்தீங்கன்னா 239 ஃபீட் டாலுங்க. இந்தியாவிலேயே பெரிய ராஜகோபுரம்னா நம்ம ஸ்ரீரங்கமில் தான் இருக்குது. அண்டு செகண்ட் தான் நம்ம முருதீஸ்வரோட அந்த கோபுரம், ராஜகோபுரம். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே 2 minutes ஆஃப் ஹால் தான். நம்ம இப்போ கிளம்பிடுவோம். இப்போ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் எதாவது வாங்குறேங்க. பிரேக்ஃபாஸ்ட் எதாவது வாங்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா, வாங்க போகலாம். லால்குடி விட்டு டெபார்ட் ஆகிருக்கோம். அண்டு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வாங்கியிருக்கேங்க. என்ன வாங்கியிருக்கேன்னா இட்லிங்க, இட்லி வடை வாங்கியிருக்கேன். இதில் 3 இட்லி இருக்குது, தேங்காய் சட்னி, வடை இருக்குது, சாம்பார் இருக்குது. ஃபுட்டு சூப்பராக இருக்குது. இட்லி பாருங்களேன், இந்த குஷ்பு இட்லி மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. அண்டு சாம்பார் திக்னஸ் பாருங்கள், செம்ம திக்னஸாக இருக்குது. அண்டு டேஸ்ட் வைஸும் நல்லா தாங்க இருக்குது. ஸோ நம்பி வாங்கலாம், ஹைலி ரெக்கமெண்டபிள் தான். ஸோ நீங்கள் வந்து பல்லவனை ட்ராவல் பண்ணினாக்கா இட்லி வடை வாங்கலாம். சூப்பராக இருக்குது, சூடாகவும் இருக்குது அண்ட் டேஸ்டியாகவும் இருக்குது. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 40 ரூபாங்க. 3 இட்லி இருந்துச்சு, ஒரு வடை அண்டு சாம்பார் சட்னி. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40 ரூபா ஆச்சு. சாம்பார் தான் திக்னஸை வீட்டில் செஞ்சால் எப்படி திக்னஸாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க.
அரியலூர் ரீச் ஆகிருக்கோம். இங்கே வந்து வித்தவுட் எனி டிலே தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து ட்ரெயினோட கோச் கம்போசிஷன் பார்த்துடலாம். முன்னாடி ஒரு அன்ரிசர்வ்டு, பின்னாடி 2 அன்ரிசர்வ்டு இருக்குது. அண்டு C1 C2 C3ன்னு 3 ஏசி சேர் கார் இருக்குது. அதுக்கப்புறம் D1 D2 D3ன்னு 13 ரிசர்வ்டு சேர் கார் இருக்குங்க. ஸோ இதுதான் இந்த ட்ரெயினோட கோச் கம்போசிஷன். அண்டு முக்கியமாக இந்த ட்ரெயினில் வந்து பேண்ட்ரி கோச் இருக்குங்க. ஃபுட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், சாப்பிட்டு நல்லா தான் இருந்துச்சு, ரெக்கமெண்டபிள் தான், வாங்கலாம் ஃபுட்டு. ஸோ இப்போ நம்ம ஏறிட்டு டிபார்ச்சர் கேப்சர் பண்ணிட்டு அப்படியே நம்ம போகலாம். வாங்க. நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து நம்மளுக்கு வந்து விருதாச்சலம்ங்க. கொடுத்துறாங்க, வாங்க கிளம்பலாம். விருதாச்சலம் ரீச் ஆகிருக்காங்க. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 2 minutes ஆஃப் ஃபால் தான். 5 நிமிஷம் டிலேயில் வந்திருக்கோம். பட் பிரச்சனை இல்லை, செம்ம ரன்னுங்க, வேறு லெவல் ரன்னு, க்ரேஸியாக இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் அரியலூர் டு விருதாச்சலம் ரன்னு வந்து எப்போவுமே மாசாக இருக்கும், சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ராக் சொன்னலாம் மஜாவாக இருந்திருக்கும். அண்டு கைஸ், இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுற ஓவரால் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 426 கிலோமீட்டருங்க. அண்டு இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ண இந்த ட்ரெயின் எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னாக்கா 6 மணி நேரம் 40 நிமிஷம் எடுத்துக்குது. மேக்ஸிமம் பெர்மிசபிள் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 110 அண்ட் ஆவரேஜ் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 64 இருக்குங்க. ஸோ இப்போதைக்கு டிபார்ட்டிங் ஃப்ரம் விருதாச்சலம். ஸ்டேஷனெல்லாம் பட்டுன்னு போகுது, டக்குன்னு ஜேர்னி முடிகிற மாதிரி இருக்குது. அப்படியே செம்ம ஸ்பீடுங்க, அப்படியே பட்டுன்னு போயிட்டே இருக்குது ஒரு ஸ்டேஷனும். ஒரு 5 நிமிஷம் டிலே வந்திருந்தோம் விருதாச்சலம், பட் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பிக்கப் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் பார்க்கலாம், விழுப்புரமில் பார்க்கலாம். விழுப்புரம் ரீச் ஆயிருக்காங்க, வித்தவுட் எனி டிலே ரீச் ஆயிருக்கும். 2 minutes ஆஃப் ஃபால்ட்டிங்க. அண்ட் கைஸ், இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டரிங்கும் இருக்குது, பேண்ட்ரி கோச் ஆல்ரெடி இருக்குது, பிரச்சனை கிடையாது. அண்ட் ஆன்போர்ட் கேட்டரிங்கும் இருக்குது. சரியா காமி? ஃபர்ஸ்ட் ஒன். ஆமாம், ஃபர்ஸ்ட் ஒன். அது நீங்கள் போகும்போது ஸ்பீடு காமிக்கும் உங்களுக்கு. எங்கே போனாலும் ட்ரெயின்? ஆமாம், ட்ரெயின். ஆமாம், எங்கே பஸ்ஸில் போனாலும் காமிக்கும். ஓகே, பாய்டா. ஓகே, பாய் சார். வரியா? வீடியோவில் வரியா? ஒரு ஃப்ரெண்டு கேட்டாங்க, ஹர்ஷித் தானே உன் பேர்? சூப்பர், இவனோட ட்ரெயின் பிடிக்குன்னு சொன்னான். சூப்பர்டா. அண்ட் இவன் வந்து பெரிய நவீன் குமாரோட ஃபேனு. இந்த ஃபுல்லாக நவீன் குமார் பற்றியாக பேசிகிட்டு இருந்தான். அவங்க பார்த்தாங்கன்னா சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன்டா. ஓகேடா, தேங்க்ஸ், பாய். திருப்பதி போகிறேன் இவன். பாய் மேம், பாய். ஸோ அந்த பையன்கிட்ட ரொம்ப நேரம் பேசியிருந்தாங்க, ட்ரெயினை பற்றி நிறைய பேசிட்டு இருந்தான். மேக்ஸிமம் பேசுனது பார்த்தீங்கன்னா நவீன்குமாரை பற்றி தான் பேசிட்டு இருந்தான். அவருக்கு வந்து இப்போது அடிபட்டுச்சு இல்லையா, ஸோ அதை பற்றி ரொம்ப விசாரிச்சுருந்தான். ரெக்கவர் ஆகிட்டு வருவார், வீடியோ போடுவாருன்னு சொல்லியிருக்கான் அந்த பையன்கிட்ட.
மேல்மருத்தூர் ரீச் ஆயிருக்கோங்க. வித்தவுட் எனி டிலே ரீச் ஆயிருக்கும். 2 minutes ஆஃப் ஆல்ட்டிங்க. இப்போ இங்கே வந்து இந்த ட்ரெயின் வந்து எந்த ட்ரெயினோட ரேக் ஷேர் பண்ணுது அண்ட் டிக்கெட் ஃபேர் பற்றி பார்த்துலாம். இந்த ட்ரெயின் வந்து எந்த ட்ரெயினோட ரேக் ஷேர் பண்ணுனாக்கா பிக் பிரதர், ஆமாங்க, அந்த வைகையோட தான் இந்த ட்ரெயின் வந்து ரேக் ஷேர் பண்ணுது. ஸோ வைகை அண்ட் பல்லவன் ரேக் ஷேரிங் இருக்குது. அண்ட் டிக்கெட் ஃபேர் பற்றி பார்த்துலாம். இந்த ட்ரெயினில் ரிசர்வ்டு சேர் கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 175 ரூபா ஃபேர் ஆகுது. அண்ட் ஏசி சேர் காரும் இருக்குது இந்த ட்ரெயினில். அதில் நீங்கள் ஜேர்னி பண்ணோன்னாக்கா 620 ரூபா ஃபேர் ஆகுது. ஸோ இதுதான் இதோட டிக்கெட் ஃபேர் அண்ட் ரேக் ஷேரிங் பற்றி பார்த்தாச்சு. வித்தவுட் எனி டிலே தான் வந்திருக்கோம். இப்போது கிளம்பிடும் ட்ரெயின். ஹாங்க்கு டிபார்ச்சர் கேப்சர் பண்ணிட்டு நம்ம போகலாம் வாங்க. அண்ட் கைஸ், மேல்மருத்தூர் விட்டு டிபார்ட் ஆகி போயிட்டுருக்கோம். வைகை வந்து நம்ம வந்து கிங் ஆஃப் கார்ட்லேன்னு சொல்லுவாங்க. ஸோ பல்லவனை வந்து பிரின்ஸ் ஆஃப் கார்ட்லேன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக தான் பேர் வச்சுருக்காங்க. 2 ட்ரெயின்லையுமே நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். 2 ட்ரெயினுமே ஐசிஎஃப்பில் இருக்கும்போதும் சரி, எல்எஃப்சியில் இருக்கும்போதும் சரி ட்ராவல் பண்ணியிருக்கேன். எனக்கு பிடிச்சதே இந்த விஷயந்தான். ஸ்பீடு தாறுமாறாக இருக்கும். போட்டு பொழக்கம் 2 வண்டியும். ஸ்பீடு அண்ட் பிக்கப் 2 ட்ரெயின்லையுமே வேறு லெவலில் இருக்காங்க. கைஸ் 20 minutes ஏர்லியாகவே நம்ம வந்து சென்னை எக்மோர் ரீச் ஆகிருக்கோம். நான் ஏறும்போது உங்களுக்கு வந்து இன்டீரியர்ஸ் காமிச்சிக்க மாட்டேன். இப்போ இன்டீரியர்ஸ் காமிக்கிறேன் பார்த்துங்க.
இன்டீரியர்ஸ் இப்படி தாங்க இருக்குது. நம்ம இருக்கிறது வந்து இந்த பக்கம் 3/3 ரேஷியோ இருக்கிற புஷ்பேக் இருக்கிற சீட், ஓகேவா? ஸோ இந்த சீட் பார்த்தீங்கன்னா புஷ்பேக் இருக்கிற சீட்டுங்க. இன்னொரு சீட்டு வந்து நான் அந்த பக்கம் கோச்சில் இருக்காது, அவங்க காமிக்கிறேன். அது அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அது அந்தளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காது, இது ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். லிவர் இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் எப்படி நல்லா சாஞ்சிக்கலாம். ஸோ நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும் இந்த சீட்டு. இது வந்து 3/3 ரேஷியோ இருக்கிற புஷ்பேக் சீட்டு. இந்த சீட்டு கிடச்சா இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் நம்மளுக்கு இது கிடைக்கல, நம்மளுக்கு பின்னாடி இருக்க தான் கிடச்சிது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஒரு டேபிளே கிடச்சிரும். அண்ட் இங்கே வந்து சார்ஜிங் பாயிண்ட் இருக்குங்க, சாக்கெட் இருக்குது. அண்ட் இங்கே எல்லாம் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா பேக் மாட்டுற ஹோல்டரும் இருக்குது. ஸோ இது தாங்க இன்டீரியர்ஸ் இப்படி தான் இருக்குது. அண்டு அஃப்கோர்ஸ் ஃபேனு லைட்டெல்லாம் இருக்குது. மேலே வந்து உங்கள் லக்கேஜ் வச்சுக்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா புஷ்பேக் சீட் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக சீட் இருக்கும்ல, அது அந்தளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காது. நான் உங்களுக்கு அதை காமிச்சிடுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க போவோம். நம்மளோட கோச் வந்து D6. இப்போ பாருங்கள் அந்த கோச் எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த கோச்சில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த புஷ்பேக்கெல்லாம் பண்ண முடியாது, சாயலாம் முடியாது. ஆனால் லெக் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா செம்ம பெருசாக இருக்கும். இங்கே ஸ்பேஸ் செம்ம பெருசாக இருக்கும். பட் ஆனால் சாயலாம் முடியாது. ஸ்ட்ரெயிட், இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட், அவ்வளோதான். ஸோ இதுதான் அங்கே இன்டீரியர்ஸ். நான் ஏறும்போது உங்களுக்கு காமிக்கலான்னு பார்த்தேன், பட் ஆனால் கூட்டமாக இருந்துச்சு, அதனால் காமிக்கல. இங்கே வந்து இந்த லக்கேஜ் வைக்கிற இடம்லாம் வந்து கிரில் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸில் இருந்துச்சு. ஸோ இதாங்க இன்டீரியர்ஸ் பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட். வ்ளாக் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வெளில போயிட்டு நம்ம வந்து வீடியோ முடிச்சுடுவோம். வாங்க. பக்கத்தில் ஒரு ஆல்கோ இருக்குது, அதான் உங்களுக்கு சவுண்ட் அப்படி கேட்குது. பார்த்துலாம் வாங்க ஆல்கோவை. ஸோ இவன் தான் சத்தம் போட்டுட்ருக்கான். ஸோ கைஸ், பல்லவன் சூப்பர் ஃபாஸ்டோட vlog இதோட முடியுதுங்க. செம்ம சூடுங்க, கிளைமேட் செம்ம ஹாட்டாக இருக்குது. ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஒன்று வாங்கினேன், பல்பி ஆரஞ்சு வாங்கினேன். அண்டு ஜேர்னி சூப்பராக இருந்துச்சு. பங்க்சுவல் பார்த்தீங்கன்னாக்கா வேறு லெவல் பங்க்சுவல். சீக்கிரமாக ஒரு 25 நிமிஷம் முன்னாடியே வந்துடுச்சு. ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஓகே தான், ஃபுட்டு நல்லா தான் இருந்துச்சு, ரீசனபிளாக இருந்துச்சு. ஓவர் ப்ரைஸ்லாம் விற்கல, கரெக்டான ப்ரைஸ் தான் விற்றாங்க. வாட்டர் பால்ஸும் சரி, மற்ற ஃபுட்ஸ் எல்லாமே சரி. பட் ஆனால் வாஷ்ரூம் அந்தளவுக்கு நல்லா இல்லை. நான் ஏறும்போது ஓகேவாக இருந்துச்சு, பட் நான் இறங்கும்போது பார்த்தா ரொம்ப மட்டமாக இருக்குது. ஸோ வாஷ்ரூம் ரொம்ப கேவலமாக இருக்குங்க, அது நான் சொல்லி ஆகணும். மற்றபடி எல்லாமே ஓகே தான் ஜேர்னியில். இதோட வீடியோ முடிச்சிடலாம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ட்ரெயின், வேறு ஒரு ஜேர்னியில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஓகேவா? பாய்ங்க.